Good evening, everyone, and a very warm welcome to the 158th session of Readers Forum. I'm Vishnupriya Gurusamy, and I'm really happy to be a part of today's session as the host. Thanks to Lakshmi ma'am for providing me with this opportunity. So, this Readers Forum session is organized by the IRTT Alumni Association in association with the American Tamil Media. And as always, it's wonderful to come together over our shared love for books and conversations that stay with us long after the last page. So, a short intro on the book before I hand it over to Indu ma'am. Today's book is Hamnet by Maggie O'Farrell, a novel that quietly yet powerfully explores love, loss, and grief through the life of Shakespeare's family. Rather than focusing on the playwright himself, the book gives voice to the silences, especially the unsung heroes of the societal structure, especially the women and the emotional worlds history often overlooks. Its impact has been so profound that it has also been adapted into a feature film directed by Chloe Zhao. We're delighted to have Mrs. Prabha Bala presenting today's book review. She'll be introduced by her dear friend Indu. Over to you, ma'am. Over to you, Indu, ma'am. நன்றி. வணக்கம். IRTTA ரீடர்ஸ் ஃபாரம் புத்தக திறனாய்வு நிகழ்ச்சியில் இன்று கதை திறனாய்வாளராக எனது தோழி பிரபா பாலா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. 15 வருடங்களுக்கு முன் நண்பர் வீட்டு பிறந்தநாள் விழாவில் சந்திக்க ஆரம்பித்து குடும்ப நண்பர்களாக மாறியது எங்கள் நட்பு. அச்சமயத்தில் எங்கள் இருவருக்கும் தமிழ் மீதுள்ள ஆர்வம் எங்களை ஒரு சேர பயணிக்க வைத்தது. நியூயார்க் தமிழ் பள்ளி ஆசிரியர்களாக இணைந்து தமிழ் பள்ளிகளில் நடக்கும் போட்டிகளில் கலந்து கொள்வது, இலக்கிய விவாதங்கள், வினாடி வினா போட்டிகள் என இருவரும் கலந்து கொண்டோம். 2016ஆம் ஆண்டில் நடந்த பேரவை விழாவில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சியான இலக்கிய வினாடி வினாவில் இவரால் தான் நான் கலந்து கொண்டேன். 2022ஆம் ஆண்டில் நியூயார்க் நகரில் நடந்த பேரவை விழாவில் நாங்கள் இருவரும் மற்றும் நண்பர்களும் இணைந்து பல குழுக்களில் எங்களது பங்களிப்பை அளித்துள்ளோம். 6 வருடங்களாக அருவி மலர் மற்றும் பேரவை மலர் குழுக்களில் இணைந்து பணி செய்து எங்களது இலக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டுள்ளது. பிரபா திரு பாலா அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பவர். இவரும் திரு பாலா சுவாமிநாதன் அவர்களும் இணைந்து பாலாவின் பெற்றோர்களின் பெயரில் தமிழ் இருக்கை அமைக்க பல வருடங்களாக முயன்று தமிழ் மாணவர்கள் பயனடைய தமிழுக்காக ஒரு இருக்கையை நியூயார்க் லாங் ஐலண்டில் உள்ள ஸ்டோனி புரூக் பல்கலைக்கழகத்தில் அமைத்தது அவர்களது தமிழ் பற்றி உலகறிய செய்துள்ளது. நாங்கள் இலக்கியம் சார்ந்த விவாதங்களில் ஈடுபடும் பொழுது அப்பொழுதுதான் தமிழ் மற்றும் ஆங்கில இலக்கியத்தில் இவருக்கு உள்ள ஆர்வம் எனக்கு தெரிய ஆரம்பித்தது. இவருடைய இன்னொரு பக்கத்தையும் நான் அறிந்து கொள்ள முடிந்தது. ஆங்கில இலக்கியத்தில் ஆர்வம் கொண்ட இவர் படித்த பல ஆங்கில புத்தகங்களை என்னுடன் பகிர்ந்து கொள்வார். அக்கதைகளில் உள்ள கதாபாத்திரங்கள், கதைக்களம், ஆசிரியர் அறிமுகம் என பலவற்றையும் திறனாய்வு கண்ணோடு என்னுடன் பகிர்ந்து கொள்வார். தமிழ் புத்தகங்களை மட்டுமே படித்துக் கொண்டிருந்த எனக்கு இவரால் ஆங்கில புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்தது. இன்றைய திறனாய்வுக்கு இவர் கொண்டுள்ள புத்தகம் பற்றி என்னிடம் பகிர்ந்துள்ளார். அருமையான கதை. இவரது கதை திறனாய்வை நான் மட்டுமே கேட்டு ரசித்துள்ளேன். இன்று நீங்கள் அனைவரும் கேட்டு மகிழ வேண்டி அவரை அழைக்கின்றேன். அறிமுக உரைக்கு வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம். வாருங்கள் பிரபா. நன்றி இந்து. எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த அமெரிக்க தமிழ் ஊடகத்துக்கு நன்றி. என்னுடன் இணைந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஹேம்லெட் இது நாவல் ஆஃப் பிளேக். இந்த புத்தகத்தை எழுதியது மேகி ஒஃபேரல். இவங்க ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அவங்களுடைய 16வது வயதுல பள்ளியில ஹேம்லெட் நாடகம் பற்றி படிச்சிருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஷேக்ஸ்பியருக்கு ஹேம்லெட் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்ததாகவும் அவர் பியூபானிக் பிளேக்ல சிறு வயதிலே இறந்துட்டதாகவும் தெரிய வருது. அதுல இருந்து அவரை பற்றி சில குறிப்புகள்லாம் சேகரித்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பின்னாளில் அவங்க ஒரு பெரிய நாவல் ஆசிரியரா மாறினதுக்கு அப்புறம் அவங்க ஹேம்லெட்டை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அவங்க இந்த புத்தகத்தை 2020க்கு முன் எழுதி
சரியா கொரோனா தொற்றின் போதுதான் ஹேம்லெட் புத்தகத்தை வெளியிட முடிந்தது. இந்த புத்தகம் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். இதை நான் ஏன் படித்தேன் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்கிறேன். என்னுடைய கல்லூரி காலத்திலே ஷேக்ஸ்பியர் நாடகங்களை நான் விரும்பி படிச்சிருக்கேன். குட் ரீட்ஸ் அப்படிங்கிற ஒரு வலைத்தளத்தில் ஹேம்லெட் நாவலுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அப்போவே எனக்கு ஹேம்லெட்டை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. ஆனால் என்னால் அந்த கொரோனா தொற்று காலத்தில் போய் வாங்கி படிக்க முடியலை. அதனால காத்திருந்து 2021 தான் நான் அந்த புத்தகத்தை படித்தேன். எனக்கு உண்மைக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு டச்சிங்காகவும் இருந்தது. இந்த புத்தகம் வந்து நம்மளை 1590 இங்கிலாந்துக்கே நம்மளை கொண்டு போகுது. இப்ப சமீபத்துல ஒரு படமாவும் வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகம் ரொம்ப நல்ல புத்தகமா இருக்க போய் தான் அதை ஒரு படமாவும் வெளியிட்டிருக்காங்க. அதனால அத பற்றி உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதோடைய கதை சுருக்கத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த கதை எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நடக்குது. அங்க வந்து ஜான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கிளவுஸ், அதாவது குளிர்காலத்துல வந்து நம்ம கைக்கு கிளவுஸ் போடுவோம் இல்லையா, அந்த கை உறை செஞ்சு விக்கிற பிசினஸ். அவர் மட்டும் இல்ல, அவருடைய குடும்பமே அந்த பிசினஸ் பண்றாங்க. அவருக்கு வந்து அந்த பிசினஸ்ல வந்து அவருடைய மனைவி, அவருடைய பையன், 4 பையன்கள், மகள் அனைவரும் இந்த பிசினஸ்ல வந்து அவருக்கு உதவுறாங்க. அவருடைய மனைவி வந்து மேரி. இவருக்கு 4 மகன்கள், ஒரு பெண். நான் சொன்ன மாதிரி இவரு ஜான் வந்து ரொம்ப கோபக்காரரு. யார்கிட்டனாலும் வெடு வெடுன்னு பேசுறது, கடுகடுப்பா நடந்துக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறாரு. அவருடைய பசங்களை வந்து ரொம்ப திட்டுறது, அடிக்கிறது, ஒரு அப்யூசிவா நடந்துக்கிறது. அவங்களை எல்லாம் போட்டு ரொம்ப என்ன சொல்றது, கேவலமா கூட திட்டுவாரு. அந்த மாதிரி இருக்கிறாரு. அவங்களெல்லாம் வேஸ்ட்ரல், அதுவும் முக்கியமா பெரிய பையனை, நீ வேஸ்ட்ரல், உனக்கு ஒண்ணுமே தெரியல, ஒண்ணுக்கும் உதவ மாட்ட அப்படின்னே திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் வந்து ஆனா அந்த ஊர்ல நல்ல சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேனாவும் இருந்துட்டு வர்றாரு. இவரு பக்கத்து ஊர்ல ஒருத்தருக்கு பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஒருத்தருக்கு இவர் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அவருக்கு பணம் கொடுக்காம நைஸா ஏமாத்திட்டே வர்றாரு. ஏமாத்திட்டே வரும்போது இவர் பணம் கொடுக்க வேண்டியவர் திடீர்னு இறந்து போயிடுறாரு. இறந்த உடனே ஜானுக்கு நிம்மதியா இருக்கு. நல்ல வேளை, நம்ம பணம் தர வேண்டியதில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவர் இறந்து சில மாதங்கள்ல இறந்தவருடைய மனைவி வந்து ஜான் கிட்ட சண்டை போடுறாங்க. அவரை ஏமாத்தின மாதிரி என்னைய ஏமாத்த முடியாது, எனக்கு நீ காசு கொடு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. உடனே ஜான் இருந்துட்டு, என்னுடைய பெரிய பையன் வந்து லாட்டின் டியூட்டர், அவன் எங்க ஊர் பசங்களுக்கெல்லாம் லாட்டின் சொல்லி தருவான். உங்களுக்கும் ஒரு 1/2 டசன் பசங்க இருக்காங்கல்ல, அங்க நான் அனுப்பி வைக்கிறேன். வாரத்துக்கு 2 நாள் வந்து அவன் லாட்டின் சொல்லி கொடுப்பான், அதுல கழிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரே டீல பேசி முடிச்சிடுறாரு. அவர் பெரிய பையன்ட்ட சொல்றாரு, நீ போய் பக்கத்து கிராமத்துல போய் அவங்க பசங்களுக்கெல்லாம், அந்த இறந்து போனவருடைய பசங்களுக்கு லாட்டின் சொல்லி கொடுத்துட்டு வா அப்படின்ட்டு சொல்றாரு. முதல்ல அவங்க பெரிய பையன் மறுக்கிறாரு. அதெல்லாம் என்னால முடியாது, அந்த பசங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, அவங்க படிக்கிறதுக்கு விரும்புவாங்களான்னு தெரியாது அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா இவர் வந்து சொல்றத கேட்கல. அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ட்டு அவரு எதிர்பார்ப்பாரு. அதனால அவரை நல்லா சத்தம் போட்டு அடிச்சு, நீ கிளம்புற, நீ போற அப்படின்னு சொல்லிடுவாரு. இவருக்கு வேற வழி இருக்காது, என்ன பண்ணன்னு தெரியாது. இவரும் வாரத்துல 2 நாள் பக்கத்து கிராமத்துக்கு போய் அங்க உள்ள அந்த இறந்தவருடைய பசங்களுக்கு லாட்டின் பாடம் சொல்லி கொடுத்துட்டு வருவாரு. அப்படி பக்கத்து கிராமத்துக்கு அவருடைய பெரிய பையன் போய்கிட்டு இருக்கும்போது அங்க உள்ள ஒரு பெண்ணை வந்து பார்த்து விரும்புறாரு. அவளையே கல்யாணமும் பண்ணிக்கிடணும்னு நினைக்கிறாரு. ஜானே அவங்க பையனுக்கும் அந்த கிராமத்து பெண்ணுக்கும் திருமணத்தையும் பண்ணி வச்சிடுறாரு. பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இவன் பெரிய பையனுடைய குடும்பமும் கொஞ்சம் அப்படியே பெருசாகிட்டே வருது. அவருக்கு அந்த பெரிய பையனுக்கு வந்து லண்டன் போய் வேலை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பையன் வந்து லண்டன் போயிடுறாரு. அங்க போய் வேலை பார்த்துக்கிட்டு அவருக்கு கிடைக்கிற சம்பளத்தை எல்லாத்தையும் இங்க வீட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாரு. இப்படியே காலங்கள் ஓடுது. அவர் போய் ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த காலத்துல வந்து கப்பல் வழி தான் நிறைய ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க.
அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கப்பல் வந்து ஆசிய கண்டத்துல இருந்து நிறைய பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செஞ்சுட்டு இங்கிலாண்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இங்கிலாண்டை நோக்கி வரும்போது மெடிட்டேரியனன் கடல் வழியா வருது. அப்போ அந்த கடல் வழியா வரும்போது அந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல ஈஜிப்ட் அப்படிங்கிற ஒரு நாட்டுல அலெக்சாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு கடற்பகுதி ஊரு, அங்க வந்து கப்பல் வந்து கரை ஒதுங்குது. அந்த கப்பல்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன பழக்கம்னா, எங்கேயாச்சும் கடல் அந்த கடலோரமா ஒதுங்குச்சுன்னா, அந்த ஊருக்கு போயி அவங்களுடைய பயணத்துக்கு தேவையான சாப்பாடெல்லாம் வாங்கிக்குவாங்க. அந்த மாரி இந்த அலெக்சாண்ட்ரியால வந்து அ க கப்பல் வந்து ஒதுங்குன உடனே, எல்லாரும் அந்த கப்பல்ல உள்ளவங்கலாம் இறங்கி, அந்த அலெக்சாண்ட்ரியா ஊருக்குள்ள போயி, அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ அந்த கப்பல்ல ஒரு 14, 15 வயது பையன் இருக்கிறான். அவனும் அந்த ஊருக்குள்ள போறான். போனா அங்க ஒரு குரங்க பார்க்குறான். அந்த குரங்கு கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். அத தூக்கிக்கிட்டு, மடியில வச்சுக்கிட்டு, அத தலையில வச்சுக்கிட்டு, அந்த மாரி நெறையா விளையாடிக்கிட்டு இருக்கான். விளையாடிட்டு கப்பல் புறப்பட போதுன்னு தெரிஞ்ச உடனே அத அப்படியே போட்டுட்டு, அவனுக்கு கிடைக்கிற சாப்பாட வாங்கிட்டு, அவன் கப்பலுக்குள்ள போயிர்றான். கப்பல் அலெக்சாண்ட்ரியால இருந்து கிளம்பிடுது. கடல்ல பயணம் செஞ்சுக்கிட்டே போறாங்க. அப்போ அந்த கப்பல்ல இருக்கிற நெறையா பேருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுது. ஒரு விதமான காய்ச்சல் வருது. காய்ச்சல் வரவும் எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்க, நம்ம ஆசிய கண்டத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கோம். ஆனா அங்கேலாம் ஒண்ணும் ஆகல. இந்த ஆப்பிரிக்கால அ வந்துட்டு போனதுல இருந்து தான் நம்மளுக்கு இப்படியெல்லாம் இருக்குது. அப்ப இது ஏதோ ஒரு ஆப்ரிக் காய்ச்சல் அப்படின்னு நெனைச்சுக்கிறாங்க. அது பார்த்தா நெறைய பேருக்கு ரொம்ப அது உடல் மோசமாயி சில பேர் இறந்தும் போயிடுறாங்க. இறந்தவங்களலாம் என்ன பண்ண முடியும்? அப்படியே தூக்கிட்டு போ முடியாதுன்னு சொல்லிட்டு, துணியில சுத்தி அப்படியே கடல்ல தூக்கி தூக்கி போடுறாங்க. போட்டுட்டு அவங்க அ இங்கிலாந்து போய் சேர்ந்தா போதும்பா! அப்படிங்கிற மாரி அந்த ஒரு நெலைமையில இங்கிலாந்துக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அந்த எஞ்சி இருக்கிறவங்கலாம். அங்க போனோனே அவங்க ஏற்றுமதி செய்து கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் இறக்குமதி செய்றாங்க. செய்து விட்டுட்டு அவங்க அவரவர் ஊருக்கு போயிர்றாங்க. அவங்க அந்த இங்கிலாந்துல எங்கெங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம், இங்கிலாந்து முழுக்க ஒரு அந்த காய்ச்சல் பரவிருது. அத இங்கிலாந்துல வந்து பியூபானிக் பிளேக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பியூபானிக் பிளேக் வந்ததுக்கு அப்புறம் நெறைய பேர் இங்கிலாந்துல உள்ளவங்க ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறந்தும் போயிடுறாங்க. இந்த ஜானுடைய குடும்பமும் அந்த பியூபானிக் பிளேகுக்கு படுறாங்க. ஜானும் அவருடைய குடும்பத்துல ஒருத்தர இழக்க நேரிடுது. இதுதான் கதை சுருக்கம். இப்ப நான் வந்து முக்கியமான அம் கதாபாத்திரங்கள பத்தி சொல்றேன். இந்த கதையில முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா, ஆக்னஸ் அப்படின்னு ஒரு பெண், அவளுடைய கணவர், இந்த ஆக்னஸோடைய மகன் ஹேம்லெட். ஆக்னஸோடைய அ அப்பா, அம்மா பற்றி நான் சொல்லிர்றேன். ஆக்னஸோட அப்பா வந்து ஹியூலாண்ட் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஆடு, மாடு மேய்க்கிறவரு. அவருக்கு நெறைய தோட்டம், தொரவம், நிலமெல்லாம் இருக்குது. அவர் வந்து ஆனா தனி ஆளு. அப்பா, அம்மா கிடையாது. அவர் வந்து ஒரு வாட்டி ஆடு, மாட மேய்க்கிறதுக்கு பக்கத்து காட்டுக்கு பக்கம் போறாரு. போனப்ப அங்க ஒரு பெண்ண பார்க்குறாரு. அவருக்கு அவ மேல காதல் வருது. அவளையே திருமணமும் செஞ்சுக்கிறாரு. அது வந்து ஒரு சின்ன கிராமம், ஹியூலாண்டுங்கிறது. அந்த கிராமத்துல உள்ளவங்கலாம் என்ன சொல்றாங்க, "இவர் நல்லா வசதியா இருக்காரு. நெறைய தோட்டம், தொரவம்லாம் வச்சிருக்காரு. இவர் போயி ஒரு கொறத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த பொண்ணு வந்து குரவ பெண். இந்த மாரி இப்படி கையில இப்படி பிடிச்சுக்கிட்டு, அவ வந்து ஃபியூச்சர் எல்லாம் சொல்வா. எதிர்காலத்த சொல்லக்கூடிய பெண். அப்புறம் மருந்தெல்லாம் அரைச்சு குடுப்பா. அந்த மருந்தெல்லாம் நெறைய வியாதிகள வந்து குணப்படுத்தியிருக்கு." அப்படின்னும் சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, "அவ ஒரு சூனியக்காரி" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அவருக்கு இவள பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிட்டாரு. இவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு மகள் பிறக்கிறாள். அவள் தான் ஆக்னஸ். 2வது ஒரு பையன் பிறக்கிறான். பார்த்தலோமியோ அப்படின்னு. இவங்க அம்மாக்கு வந்து அந்த ஊர்ல யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஆக்னஸோட அம்மாக்கு. அதனால அவ அவ வந்து அந்த ஊர்ல வந்து ஒருத்தர் மருந்து வித்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு வயசானவரு. அவர் வந்து இறந்துட்டாரு. அவருடைய மனைவி தனியா இருக்கிறாங்க. ஒரு விதவை. அவங்க கிட்ட தான் அடிக்கடி இந்த மூலிகை செடிகள பத்தியெல்லாம் அவங்க பேசுவாங்க. ஏன்னா, இவங்க அம்மா வந்து காட்டிலேயே வளர்ந்ததுனால, அந்த மூலிகை செடிகள் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு மருந்து அ பண்ணுவாங்க. அதனால அந்த மருந்துக்கார அம்மாட்டயும் நல்லா அ அந்த செடிகள பற்றி, மருத்துவத்த பத்தி, இத பற்றியே தான் பேசுவாங்க. இதையே தான் கேட்டு வளர்றா ஆக்னஸும். அது மாரி அவங்க அப்பா வந்து ஆடு, மாடு எல்லாம் மேய்க்கிறாரு. தோட்டம், தொரவம்லாம் பார்த்துக்கிறாரு. அதனால அதையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கா. இவங்க அம்மாக்கு 8 வயதா இருக்கும்போது 3வது குழந்தை பிறக்குது.
பிறக்கும்போது அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. அந்த 3வது குழந்தையும் இறந்துடுது. இவளும் இவ தம்பியும் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து அ தோட்ட வேலை எல்லாம் பார்த்துக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது. அ வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு, குழந்தைங்களையும் வச்சுக்கிறதுக்கு. அதனால இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாரு. திருமணம் பண்ண உடனே இவளுக்கு வர்ற சித்தி பயங்கரமான ஆளா இருக்கா. அவ ரொம்ப இவள கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறா. அவள திட்டிக்கிட்டே இருக்கா, அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஆக்னஸ்க்கு என்னன்னா, நம்ம அடி வாங்கினாலும் பரவால்ல. நம்ம தம்பிய வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. இவளுக்கு ஏதாவது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இவங்க அம்மா இருந்த காட்டுக்கு பக்கம் போய் அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு சுத்திட்டு வருவா. அடிக்கடி இந்த மாரி பண்றது தான் அவளுடைய வேலை. அது மாரி அவங்க அம்மா சொல்லிக் குடுத்த மாரியே இந்த மூலிகை செடிகள் எல்லாம் வச்சு அரைச்சு வர்றவங்களுக்கெல்லாம் மருந்து யாராவது மருந்து கேட்டாங்கன்னா, அவங்களுக்கு அரைச்சு குடுப்பா. அப்புறம் யாராவது எதிர்காலத்த பத்தி கேட்கறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாரி இங்க புடிச்சு எதிர்காலத்த சொல்லுவா. தோட்ட வேலை, எல்லா வேலையும் அவ பாப்பா. அம் அவங்க அம்மாவோட ஒரே தோழியா இருக்கிற அந்த விதவை பெண்ணுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போயிடும். ஏன்னா, அவங்க ரொம்ப வயதானவங்க. உடல்நிலை சரியில்லாம போயிடும். அவங்க வந்து ஒரு புத்தகத்த குடுப்பாங்க. "இது என் கணவர் சாகறதுக்கு முன்னாடி எனக்கு குடுத்தாரு. நான் உனக்கு குடுக்குறேன். இந்த புத்தகத்துல வந்து மூலிகை செடிகள பத்தியும், அதன் மருத்துவ குணங்கள் பத்தியும் இருக்குது. இத நீ வச்சுக்கோ. ஏன்னா, நீயும் நெறைய மருந்தெல்லாம் அரைச்சு நெறைய பேருக்கு குடுக்குற. அதனால நீ வச்சுக்கோ. உனக்கு உதவும்." அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அப்புறம் அவங்களும் இறந்துடுறாங்க. இப்படி இருக்கும்போது இவ ந நல்லா ஒரு திருமண வயதுக்கு வர்ற மாரி வளர்ந்துடுறா. ஆம், அவளுடைய தம்பியையும் நல்லா பாத்துக்கிறா. அவங்க சித்திக்கு பிறக்கிற தம்பி, தங்கச்சிகளையும் அவ நல்லா கவனிச்சுக்கிறா. இவளுக்கு திருமண வயது வரும்போது அவங்க அப்பா வந்து தவறிடுறாங்க திடீர்னு. இறந்து போயிடுறாங்க. இறந்த உடனே இவ என்ன பண்றா, பக்கத்திலேயே இவங்க சித்தி கொடுமை வேற பயங்கரமா இருக்குது. அதனால அவங்க வீட்டு பக்கத்திலேயே ஒரு ஷெட் மாரி போட்டு, அதுல வந்து அவ காட்டுல போய் ஆப்பிள்ல மரத்து மேல ஏறி, ஆப்பிள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து ஆப்பிள் விக்கிறா. அவளே ஒரு கடைய போட்டு ஆப்பிள் வித்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா யார்ட்டயும் நம்ம தனியாலாம் சொந்த கால்ல நம்ம இனிமே நிக்கணும். அப்பாவும் இறந்துட்டாரு. யாரையும் நம்பி இனிமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவ ஆப்பிள் வித்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறா. இந்த நேரத்துல இவ வந்து கர்ப்பமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ சித்திக்கு தெரிய வருது. அவள போட்டு அடிக்கிறா அவங்க சித்தி. இந்த மாரி "நீ கர்ப்பமா இருக்க எனக்கு தெரியும். ஆம் யாரோ ஒருத்தவங்க தான் உங்க அப்பா வந்து இறக்கறதுக்கு முன்னாடி உனக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு எழுதி வச்சுட்டு போனத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உன்னைய இந்த மாரி பண்ணியிருக்காங்க. அதனால உனக்கு எதுவும் நான் குடுக்க மாட்டேன்." அப்படி இப்படின்ட்டு அவங்க சித்திய அடிக்கிறா. இவ அவங்க சித்திய ஒரு 2 போடு போட்டுட்டு, "எனக்கு நீ ஒண்ணும் எதுவும் குடுக்க வேண்டாம். நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அவ துணிமணி எல்லாம் எடுத்துட்டு, தைரியமா அவளுடைய காதலனுடைய ஊருக்கு போயி, காதலனுடைய அப்பா, அம்மாவ சந்திச்சு, "இந்த மாரி நான் கர்ப்பமா இருக்கேன். உங்க பையன விரும்புறேன் நானு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்னு முடிவு பண்ணியிருக்கோம்." அப்படின்லாம் வேற சொல்லுவா. சொன்னதும் அவ காதலனுடைய அப்பா, அம்மா வந்து, சரி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவோம்ன்னு சொல்லிட்டு, அவ காதலன கல்யாணமும் பண்ணிக்கிறா. இது வந்து அவளுடைய தைரியத்த காட்டுது. நல்லா தைரியமா போயி காதலனுடைய அப்பா, அம்மாட்டயே பேசுனது அவ தைரியத்த காட்டுது. அப்புறம் காதலனுடைய அ ஊர்ல என்னன்னா வித்தியாசமா இருக்கும். ஏன்னா, அவ வந்து கிராமத்துல வளர்ந்திருக்கா. அவ இப்ப கணவர் ஆயிட்டாரு. கணவர் வந்து ஒரு டவுன்ல இருக்காரு. இவ காலையில எழுந்திருக்கும்போதே, அதிகாலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து வேலைகள்லாம் செய்வா. இங்க என்னடான்னா எல்லாம் நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதிகாலையில அவளுக்கு வந்து ஒரே அவளுடைய தோட்டத்துல வந்து குயில் சத்தம், அந்த சேவல் சத்தம், புறா சத்தம், ஆடு, மாடு இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு வளர்ந்தவ. அங்க பார்த்தா கடமுடா கடமுடான்னு ஒரே குதிரை வண்டி சத்தமா கேட்கும். அவளுக்கு வித்தியாசமா இருக்கும். ஏதாவது போய் வீட்ல வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அங்க 2 பணிப்பெண் இருப்பாங்க. அவங்க வேலை செஞ்சுகிட்டு இருப்பாங்க. "நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். நீங்க போய் உட்காருங்க" அப்படின்ட்டு அவங்க சொல்லிருவாங்க. சரி நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அந்த மூலிகை புத்தகம் குடுத்தாங்க இல்லையா? அவங்க அம்மாவோட தோழி. அந்த புத்தகத்த எடுத்து அப்படி புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுடைய கணவர் பார்க்குறாரு. "என்னது இவளுக்கு தான் எழுத படிக்க தெரியாதே! இவ என்ன புக் படிச்சுக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்த பத்தி கேட்கிறாரு. அப்ப அவ சொல்றா, எனக்கு வந்து இந்த புக்ல வந்து மூலிகை பத்தி நெறையா அம் குறிப்புகள் இருக்கு. எனக்கு எடுத்து சொல்லுங்க. எனக்கு படிச்சு சொல்லுங்க" அப்படின்னு சொல்றா. இது வந்து அவளுடைய ஆர்வத்தை காட்டுது. அந்த மூலிகை மேல இருக்கிற ஆர்வத்தை காட்டுது. அப்புறம் அவங்க வீட்ல உள்ளவங்கள எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே வர்றா. மாமனாரு, மாமியாரு, அவருக்கு இருக்கிற 3 தம்பிகள், 1 தங்கை இவங்கள எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே வர்றா.
இவங்க வீட்ல கணவர் வீட்ல பிரெட் பார்த்தா ரொம்ப பிளாண்டா இருக்குது. என்னடா இது இந்த பிரெட்டையா இத்தனை நாள் பிரெட்னு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் பார்க்குறா. 3வது நாள் தோட்டத்துல போய் ஏதாவது ஃப்ளேவருக்கு செடிகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அங்க புதினா, தைம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து அவளே பிரெட் செஞ்சு அவளே பட்டர்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குறா. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. அவங்க மாமியாருக்கெல்லாம் பழைய ஞாபகம் வருது. அது மாதிரி நிறைய அவ வளர்ந்த காட்டுக்கு போய் எல்லா செடிகள் கொடிகள்லாம் வேரோட புடுங்கிட்டு வந்து அவங்களுடைய வீட்டுல வந்து தோட்டத்துல வச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க மாமியார் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க, ஆனா எதுவும் சொல்றது இல்ல. சரி, அவ அப்படிதான் வளர்ந்திருக்கா, அந்த மாதிரியே இருக்கட்டும்ட்டு அவங்களும் விட்டுறாங்க. இவ ஒரு நாள் அவங்க மாமனாரோடைய ஒர்க் ஷாப்புக்கு போய் அங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் பார்க்கறா. அங்க பார்த்தா கூர்மையான சிசர்ஸ், கத்தி, அந்த மாதிரி எல்லாம் ஏதோ வச்சிருக்காங்க. ஊசி, நூலு எல்லாம் பெருசு பெருசா வச்சிருக்காங்க. தோலெல்லாம் நல்லா காய வச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய கிளவுஸ் எல்லாம் செஞ்ச மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மிருகத்தை பிடிச்சிட்டு வந்து அதை அடிச்சு அதோட தோலை உரிச்சு அதுக்குள்ள இருக்கிற எலும்பு, ரத்தம், சதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த மென்மையா அழகா இருக்கிற இந்த தோலை வச்சு ஒரு க்ளவுஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு அழகான பொருளுக்கு பின்னாடி எவ்வளவு கொடூரமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவளே நினைச்சுக்கிறா. அவ கணவரையும் பாக்குறா. அவங்க கணவர் வந்து எப்படின்னா தினமும் காலையில எழுந்திருக்கிறாரு, சாப்பிடுறாரு, அந்த ஊர்ல உள்ள பசங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறாரு, லாட்டின் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்துட்டு மதியத்துக்கு மேல அவங்க அப்பாவுடைய அந்த ஒர்க் ஷாப்ல வந்து கிளவுஸ் பண்றாரு. அவங்க மாமனார் வந்து அவங்க கணவரை வந்து ரொம்ப அடிக்கிறது, திட்டுறது இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே வர்றா. இந்த சமயத்துல இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அவங்களுக்கு அந்த பெண் பெண் குழந்தைக்கு சூசனான்னு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தையும் நல்லா வளர்ந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 2 வயது ஆகிறது. அப்படியே அவரு அவங்க மாமனார் வந்து அவங்க பையனை வந்து திட்டிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இவளுடைய கணவர் எப்படின்னா ராத்திரி எல்லாம் ஏதாவது எழுதிக்கிட்டே இருக்கிறாரு. நிறைய புத்தகம் படிப்பாரு, ஏதாவது எழுதிக்கிட்டே இருப்பாரு. அவரு காலையில எழுந்து பார்த்தா அவருடைய நாற்காலி பக்கத்துல நிறைய இறகுகளா இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல மை பாட்டில்ல இறகுகளை முக்கி முக்கி தான் எழுதுவாங்க. அந்த மாதிரி இறகுகளை வச்சுதான் எழுதுவாரு. காலையில எழுந்து பார்த்தா வெறும் அவரு உட்கார்ந்திருந்த நாற்காலியை சுத்தி வெறும் இறகுகளா இருக்கும். அப்படி அவருக்கு வந்து அன்னைக்கு ராத்திரிக்கு எழுதுறதுக்கு இறகுகள் இல்லைன்னா அவ குழந்தைய எடுத்துக்கிட்டு அவருக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு குழந்தைய முதுகுல கட்டிக்கிட்டு அவங்க அம்மா காட்டுக்கு போய் இறகுகள் பறக்க போயிடுவா. எல்லாத்தையும் இறகுகள் எல்லாம் பறக்கிட்டு நல்ல இறகுகளா பார்த்து பார்த்து பொறுக்கிட்டு வந்து அவளுடைய மேசையில வரிசையா வச்சிருவா. அவர் எழுதட்டும் அப்படின்ட்டு. அவர் என்ன எழுதுறாரு என்னன்னா அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவளுக்கு எழுத படிக்க தெரியாது. இருந்தாலும் அவளுடைய கணவரின் குறிப்பறிந்து இறகுகளை போய் எடுத்துட்டு வந்து வைக்கணும். ஏன்னா அவரு ராத்திரி வந்தாருன்னா அவர் எழுதுவாரு, அவருக்கு தேவை அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்கிறா. இப்படி போய்கிட்டு இருக்கும் போது இவர் வந்து ரொம்ப மனசுல ஏதோ வச்சிருக்காரு. அதை வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவளுடைய கணவர் ஏதோ வருத்தத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. தன்கிட்ட நல்லா நடந்துக்கிறாரு, அவங்க அப்பா அம்மா கிட்ட போனா வேற மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவ அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா இந்த 2 வருடமா. ஏன்னா குழந்தைக்கு இப்ப 2 வயது ஆயிட்டது. சோ இவரு ரொம்ப அப்படியே மனசுக்குள்ள எதையோ போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன எழுதுறாருன்னு தெரிஞ்சாலாவது அது மனசுல இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். ஆனா அவளால முடியல. அப்ப இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ தம்பிய போய் பாக்குறா. அவ தம்பிகிட்ட வந்து சொல்றா, இந்த மாதிரி அவரு மாமனாரு ரொம்ப திட்டுறாரு. நல்லாதான் பிசினஸ் போகுது. இவரும் நல்லாதான் நடந்துக்கிறாரு. ஆனாலும் ரொம்ப அவரை திட்டுறது, இப்போ கையில குழந்தை இருக்கு. அப்ப கூட அடிக்கிறது, உதைக்கிறதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு சொல்றான். அவளோட தம்பி, உன் மாமனார் கோவக்காரன் தெரிஞ்சது தானே அப்படின்ட்டு சொல்றான். சொன்ன உடனே இதுக்கு எனக்கு ஒரு வழி இருக்குது. அது வந்து நீ தான் உன்னுடைய உதவியால தான் என்னால அது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். என்ன வழின்னு கேட்கறான். இவங்க பிசினஸ் வந்து நல்லா போய்கிட்டு இருக்குது. க்ளோவ் பிசினஸ் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த உள்ளூர்லயே கிளவுஸ விக்கிறதுக்கு பதிலா லண்டன்ல போய் விக்க சொல்லணும். நீ வந்து எங்க மாமனார்ட்ட சொல்லி உங்க கிளவுஸ் எல்லாத்தையும் லண்டன்ல போய் உங்க பெரிய பையனை வித்துட்டு வர சொல்லுங்க. அங்க போய் தங்கி அவர் அங்க ஒரு சின்ன கடைய போட்டு விக்கட்டும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். அவ தம்பி கேக்குறான், அது எதுக்கு லண்டன் போகணும் அப்படின்னு கேக்குறான். இல்ல, அவருக்கு ஏதோ மனசுல இருக்கு, ஆனா வெளியே சொல்ல மாட்டேங்கிறாரு. உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கிறாரு.
இப்போ லண்டன் போனார்னா அங்க வந்து அவருக்கு நிறைய ரிசோர்சஸ் இருக்குது. அவரு கிளவுஸையும் வித்துக்கிடுவாரு. அப்படியே அவருக்கு என்ன வேணுமோ, அவருக்கு என்ன விருப்பமோ அதையும் பண்ணிக்குவாரு. அ அதனால தான் நான் லண்டனுக்கு போகட்டும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அப்ப நீ என்ன பண்ணுவ? அப்படின்ட்டு அவர் கேட்கிறார். நான் வீட்ல இருந்துக்கிறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் குழந்தை இருக்குது. சீக்கிரம் இன்னொரு குழந்தையும் பிறக்க போகுது எனக்கு. அதனால நான் வீட்ல மாமனார், மாமியார் கூட இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அவளுடைய தம்பி வந்து மாமனார்ட்ட பேச, மாமனார் அது நல்ல ஐடியாவா இருக்குதுன்னு தோணி, அவர் வந்து அவர் பெரிய பையன லண்டனுக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அவளுடைய தம்பி வந்து கேட்கிறான். சரி இனிமே அவரும் லண்டன் போயிருவாரு. நீ தனியா தான் இருக்கணும். பேசாம என் கூட வந்துரு. உனக்கு 2வது குழந்தை வேற பிறக்க போகுது. நான் உன்ன பார்த்துக்கிறேன். என் வீட்டுக்கு வந்துரு அப்படின்ட்டு அவன் சொல்றான். இல்ல நான் இனிமே அந்த பக்கம்லாம் நான் போக மாட்டேன். வரமாட்டேன். ஏன்னா சித்திட்ட சொல்லிட்டு வந்தது வந்தது தான் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ அவ கணவரை லண்டனுக்கு சாமர்த்தியமா அனுப்பி வச்சுட்டா. இது அவளுடைய சாமர்த்தியத்த காட்டுது. இனி சித்தி வீட்டு பக்கம் நான் தல வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொல்றது அவளுடைய வைராக்கியத்த காட்டுது. அப்புறம் கணவரும் லண்டன் போயிடுறாரு. அங்க சம்பாதிக்கிறாரு. அவருக்கு என்ன விருப்பமோ அதையும் அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்பப்ப வந்து இவளையும் குழந்தைகளையும் பாத்துக்கிறாரு. இவளுக்கு 2வது ரெட்ட பிள்ளைங்களா பிறக்குறாங்க. ஒரு பையன் 1, ஒரு பெண் 1 பிறக்குது. பையனுக்கு ஹேம்லெட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. பொண்ணுக்கு ஜூடித்ன்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ சூசன்னா, ஹேம்லெட், ஜூடித் இந்த 3 பேரையும் அவங்க மாமியார் உடைய உதவியால அவ தனியா வளர்த்துக்கிட்டு இருக்கா. கணவர் வந்து அங்க சம்பாதிச்சு காசு அனுப்புறாரு. அந்த மாரியே அப்புறம் ஊர்ல உள்ளவங்களுக்கும் மருந்து அரைச்சு குடுக்குறது, அந்த மாரியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படி இருக்கும்போது, இந்த குழந்தைங்களுக்கு ஒரு 10, 11 வயது ஹேம்லெட்டுக்கும், ஜூடித்துக்கும் 10, 11 வயது இருக்கும்போது, அங்க பிளேக் நோய் தொற்று பரவிக்கிட்டு இருக்குது. பரவும்போது அது ஜூடித்துக்கு வந்துருது. வந்த உடனே ரொம்ப மோசமான நிலையில இருக்கா ஜூடித். அவளுக்கு தெரிஞ்ச மருத்துவத்த எல்லாத்தையும் செஞ்சு அவளுக்கு குடுக்குறது, ஒத்தடம் குடுக்குறது, அந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ வந்து அவ மருத்துவத்து மேல அவ்ளோ நம்பிக்கையா இருக்கா. நம்ம மருத்துவத்தை தாண்டி நம்ம குழந்தைய யாரும் எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைக்கிறா. அது அவ மருத்துவத்தின் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையை காட்டுது. அப்புறம் ஜூடித்ட்ட இருந்து ஹேம்லெட்டுக்கும் வந்துருது. 2 பேருக்கும் அவ மருந்து கலக்கி குடுக்குறது, ஒத்தடம் குடுக்குறது, பத்து போடுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளால ஆனா ஒரே ஒரு குழந்தைய மட்டும் தான் காப்பாற்ற முடியுது. ஜூடித் வந்து பிழைச்சுக்கிறா. ஹேம்லெட் இறந்துடுறான். இறந்ததுக்கு அப்புறம் அவ ரொம்ப மனசு உடைஞ்சிடுறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதிலிருந்து மீண்டு வந்து திருப்பி அந்த மூலிகை செடிகள் எல்லாம் நட்டி வைக்கிறது, அதுல உள்ள இலைகள் எல்லாம் பறிச்சு வர்றவங்களுக்கெல்லாம் மருந்து குடுக்குறது, அந்த மாரி எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறா. ஹேம்லெட் இறந்து ஒரு 4 வருடங்கள் கழித்து அவளுக்கு வந்து ம் தெரிய வருது. இந்த மாரி அவளுடைய கணவர் லண்டன்ல ஹேம்லெட் அப்படின்னு ஒரு நாடகம் போடுறாருன்னு தெரிய வருது. அவன் என்னது ஹேம்லெட்ன்னு நாடகம் போடுறாரா? நம்மகிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே! நம்மளுக்கு லெட்டர்லாம் போடுறாரு. ஆம் இங்க வர்றாரு. ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா வர்றாரு. நம்மகிட்ட சொல்லவே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வருத்தமா இருக்குது. ஏன் நம்மகிட்ட சொல்லல? நம்ம பையன பத்தி ஒரு நாடகம் போடுறாரு அப்படின்னா, நம்மகிட்ட சொல்ல வேண்டாமா? நம்மகிட்ட ஒரு பெர்மிஷன் கேட்க வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறா. அவளுக்கு கோபமும் வருது அவ கணவர் மேல. அதனால அவ தம்பிட்ட போய் சொன்ன உடனே, "இப்ப என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்கிறான். "நான் லண்டன் போகணும். லண்டன் போய் அவர்ட்ட கேட்கணும்." அப்படின்னு சொல்றா. உடனே லண்டன் கூட்டிட்டு போறான். லண்டன் கூட்டிட்டு போனா, அங்க போறதுக்கே 2 நாள் ஆகுது. அங்க லண்டன் போய் சேர்றாங்க. போய் சேர்ந்த உடனே அவளுக்கு வித்தியாசமா இருக்குது. ஏன்னா, அவ ஒரு சின்ன டவுன்லயே இருந்துட்டு, திடீர்னு ஒரு புது ஊருக்கு வர்றா. அதுதான் முதல் முறையா லண்டனுக்கே வர்றா அவ. அவளுக்கு வந்து ரொம்ப மக்கள் எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அவருடைய இருப்பிடத்த எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த முகவரிய வச்சு இருப்பிடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அவளுடைய கணவருடைய இருப்பிடத்த. அங்க போறாங்க. அங்க போனதும் அவங்க கேட்கறாங்க, விசாரிக்கிறாங்க, இவர் எங்க இருக்காருன்ட்டு. "ஓ! அவரா? அவர் இந்த படிக்கட்டு போகுது இல்லையா? குறுகிய படிக்கட்டு போகுது இல்லையா? அங்க மேல ஒரு கதவு இருக்கும். அங்க போங்க. அதுதான் அவர் இருக்கிற தங்கி இருக்கிற இடம்" அப்படின்னு சொல்றாங்க. அவ உடனே போறா. போயிட்டு அங்க அவ நெனைக்கிறா, போகும்போதே நெனைக்கிறா. அங்க அந்த கதவுக்கு பின்னாடி தான் அவருடைய இன்னொரு வாழ்க்கை இருக்கு. அதுக்கு பின்னாடி இன்னொரு பெண் இருந்தா என்ன பண்றது? அப்படின்லாம் அவளுக்கு மைண்டுக்குள்ள 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அங்க போய் கதவ தட்டுனா யாரும் திறக்கல. பார்த்தா கதவு வெளிய பூட்டியிருக்கு. கதவ திறந்து உள்ள போய் பார்க்குறா. பார்த்தா ஒரே ஒரு கட்டில் இருக்குது.
ஒரு மேசை இருக்கு. அந்த ரூமோடைய சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா வேற இருக்குது. அவ்வளவுதான் இருக்குது. கட்டில்ல துணிமணிகள்லாம் கிடக்குது. அந்த துணிமணிகளை வச்சு அவர் இங்கதான் தங்கியிருக்காரு அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறா. மேசையில பாக்குறா, நிறைய புத்தகங்கள் அடுக்கி இருக்குது. அது பக்கத்துல ஒரு மை பாட்டில் இருக்கு. மை பாட்டில் பக்கத்துல வரிசையா இறகுகள் இருக்குது. அப்புறம் நிறைய பேப்பர்ஸா டேபிள்ல இருக்குது. அதுல ஒரு லெட்டர் எழுதியிருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னன்னு அப்படியே படிக்கிறத பாக்குறா. பார்த்தா அன்புள்ள மனைவி ஆக்னஸுக்கு நான் இங்க ஒரு நாடகம் போடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கின மாதிரி இருக்கு. ஓ, அப்ப நம்ம கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கார் போல அப்படின்ட்டு அவ நினைக்கிறா. இருந்தாலும் ஏன் சொல்லல, நம்ம கிட்ட சொல்லி இருக்கலாமே அப்படின்ட்டு அவ நினைக்கிறா. அப்ப அவ தம்பி வந்து சொல்றான், நான் கீழே விசாரிச்சேன். அவங்க சொல்றாங்க அவர் வந்து நாடகம் போடுற அரங்குல இருப்பாருன்னு சொல்றாங்க. வா அங்க போலாம் அப்படின்னு சொல்றான். சரின்னு அங்க போறா. அங்க போனா அவரை பார்த்தா நம்ம என்ன சொல்றது, என்ன கேட்கறது, அவர் நம்ம கிட்ட என்ன திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்றதுன்ட்டு அதையே மனசுல ஆஹ் அந்த கேள்விகளுக்கு பதில் எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கா. அங்க போய் பார்த்த பிறகுதான் தெரியுது, அங்க என்னடான்னா பெரிய கூட்டமா இருக்குது. நிக்க இடம் இல்ல. எல்லாரையும் காசு வாங்கிட்டு உள்ள அந்த அரங்கத்துக்குள்ள விட்டுக்கிட்டே இருக்காங்க. இவ தம்பியும் காசையும் கொடுத்துட்டு அவங்க உள்ள போறாங்க. உள்ள போன உடனே அவ அந்த அரங்கத்தை அப்படியே சுத்தி பாக்குறா. அப்படியே அவளை சுற்றி அந்த கொஞ்சம் பேர் உட்கார்ந்து பாக்குற மாதிரி இருக்குது. நடுவுல வந்து சில பேர் கொஞ்சம் பேர் நின்று பாக்குற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு முன்னாடி வந்து மேடை இருக்குது. மேடையில தான் அங்கதான் நாடகம் நடக்கும் போல அப்படின்னு அவ பாக்குறா. மேல பாக்குறா. மேல பார்த்தா ஒரு கூரையே இல்ல, வெட்ட வெளியா இருக்குது. அவளுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒரே நெருக்கடி வேற. உள்ள ஆளுங்களே விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல அவளுக்கு நிக்க கூட இடம் இல்ல. அந்த மாதிரி எல்லாரும் அவளை தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அவளை இடமே இல்லாம அப்படியே நின்னுகிட்டு இருக்கா. நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அங்க சத்தம் வேற. எல்லாரும் கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. விசில் அடிக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சில பேர் என்னடான்னா அங்கதான் பன்னு எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. பன்னு பிரெட் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி புதுசா அவளுக்கு இருக்குது. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. ஒரு ட்ரம்பட் சத்தம் கேட்குது. பப்ப பப்ப பே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. கேட்ட உடனே அவ்வளவு நேரம் கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தவங்க, சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தவங்க, மந்திரவாதி வந்து மந்திரம் போட்ட மாதிரி அப்படியே கல் சிலை போல அப்படியே நிக்கிறாங்களாம். கல் சிலை போல நின்னுக்கிட்டு அந்த அந்த மேடையை நோக்கி அப்படியே கவனமா அவளுடைய கவனம் ஃபுல்லா அந்த மேடையில இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது நாடகம் தொடங்குது. நாடகம் தொடங்கவும் அவளும் நாடகத்தை பாக்குறா. பார்த்தா அதுல ஏதோ போர்க்களம்னு வருது, போர்னு வருது, கோட்டைன்னு வருது, ஏதோ என்னெல்லாமோ வருது. இவர் நம்ம பையன் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னெல்லாமோ கதையை எழுதி வச்சிருக்காரு. வரட்டும் வீட்டுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளுக்கு அவர் மேல ரொம்ப கோபமா இருக்குது. அவ தம்பிட்ட சொல்றா, இனிமேலாம் என்னால இங்க நிக்க முடியாது. ஏற்கனவே கூட்டம் வேற. இவர் என்னத்தையோ எழுதி வச்சிருக்காரு. அது அவர் இனிமே வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்ட்டு கிளம்பும் போது மேடையில அவ பையனை மாதிரியே ஒரு பையனை பாக்குறா. என்னடா இது ஹேம்லெட் மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த பையனை பார்த்தா நடை, உடை, பாவனை, தலைமுடி, பேச்சு எல்லாமே அவ பையன் மாதிரி இருக்கு. அவ பையன் 16 வயதுல இருந்தா 15, 16 வயதுல இருந்தா எப்படி இருப்பானோ அந்த மாதிரியே இருக்குது. அவளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. என்னடா நம்ம பையன் உயிரோட இருந்தா எப்படி இருப்பானோ அப்படியே ஒரு பையன் இங்க இருக்கானே மேடையில அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி முந்திக்கிட்டு போறா. அவன் வந்து யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கான் மேடையில. அவரு வந்து முகத்துல வெள்ளையா பூசிக்கிட்டு இங்க இந்த போர்ல இருந்தா எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நின்னு ஹேம்லெட் மை சன் அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே அவளுக்கு அந்த குரலை கேட்ட உடனே, ஓ இது நம்ம கணவனுடைய குரலாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பாக்குறா. வியந்து பாக்குறா. அவர் சொல்றாரு, ஹேம்லெட் நான் எப்படி இறந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்த கதையை வந்து ஹேம்லெட்டுக்கு சொல்லிட்டு வர்றாரு. அப்படியே அவளுக்கு வந்து ரொம்ப வியப்பா இருக்குது. அப்பதான் அவளுக்கு தெரியுது, கணவர் வந்து ஹேம்லெட்டின் தந்தையா நடிக்கிறாரு. கணவர் வந்து இறந்துட்டாரு. ஆவியா வந்திருக்காரு. ஆவியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹேம்லெட் உயிரோட இருக்கான். அப்போ நான் இறந்திருக்கணும். என்னுடைய மகன்
உயிரோட இருந்திருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் இந்த நாடகத்தின் மூலமா வெளிக்காட்டுறாரு அப்படின்ட்டு அவளுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவ அந்த ஹேம்லெட்டா நடிக்கிற பையனை பார்த்த உடனே அவ நினைக்கிறா, அவ கணவரால இறந்து போன பையனை வந்து திருப்பி கொண்டு வர முடியாது. அவரால கொண்டு வர முடியும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவர் போடுற நாடகத்துல ஒரு கேரக்டரா அவர் பையனை மீண்டும் கொண்டு வர முடியும். ஒரு அப்பாவா அதைத்தான் அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ நினைக்கிறா. அப்ப அவளுக்கு அவருடைய கணவருடைய மனநிலை, அவருடைய அமைதி, அவரு இவகிட்ட சொல்லாம இருந்ததுக்கு காரணம் எல்லாமே அவளுக்கு வந்து தெரிய வருது. அவ நினைக்கிறா, இந்த அரங்கு வந்து காலியானதுக்கு அப்புறம், இந்த இந்த நாடகம் முடிந்து அரங்கு காலியானதுக்கு அப்புறம் நானும் என் கணவரும் தனியா இருக்கும் போது இப்போ எனக்கு வந்து புரியுது அப்படின்ட்டு, இந்த மாதிரி நீங்க அந்த பையனை வந்து ஒரு கேரக்டர் மூலமா நம்ம பையனை கொண்டு வந்திருக்கீங்கன்ட்டு நான் சொல்ல போறேன், எனக்கு அது தெரியுது, எனக்கு புரியுதுன்னு சொல்ல போறேன் அப்படின்னு நினைக்கிறா. நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த ஆவியா நடிச்சுக்கிட்டு இருக்கிற அவளுடைய கணவர் வந்து அவருடைய வசனங்களை சொல்லிட்டு கடைசியா வசனம் பேசும்போது அவ கண்களை பார்த்துட்டு போறாரு. அப்போ இந்த அத்தனை கூட்டத்திலையும் அவருடைய மனைவி அங்க இருந்து ஹேம்லெட் நாடகத்தை பார்க்கிறாள் எப்படி அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் ஆக்னஸை பற்றி நான் சொல்லணும்னு நினைச்சது. இந்த புத்தகத்தை படிக்கும் போது அவங்க மேகி ஒஃபேரல் எழுதுனது அப்படியே நம்ம கண்கள்ல வந்து தண்ணிய கொண்டு வந்துருது கடைசி இதுல. அது நான் ஒரு இதை வாசிச்சு காட்டுறேன். அந்த புத்தகத்துல இருந்து மேற்கோள் காட்டுறேன். அவருடைய அந்த ஆக்னஸோடைய கணவர் வந்து மேடையில நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஆவியா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஓ ஹாரிபிள் ஹாரிபிள் மோஸ்ட் ஹாரிபிள் murmurs her husband's ghoulish voice, recalling the agony of his death. He has, Agnes says, he has done what any father would wish to do, to exchange his suffering, his child's suffering for his own, to take his place, to offer himself up in his child's stead, so that the boy might live. So எந்த அப்பாவும் என்ன செய்யணும்னு நினைப்பாரோ அதைத்தான் அவர் செஞ்சிருக்காரு. அவர் பையனுக்கு பதிலா இவர் இருக்கணும், அந்த இடத்துல இவர் இருந்திருக்கணும், இவர் இடத்துல அந்த பையன் இருந்திருக்கணும்ட்டு நினைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றா. இதுதான் ஆக்னஸை பற்றி அவங்க சொன்னது. இப்போ ஆக்னஸ்க்கும் அவளுடைய கணவருக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்றேன். ஆக்னஸோட கணவர் வந்து நிறைய படிச்சிருக்காரு, நிறைய எழுதுறாரு, நல்ல ஒரு நிறைய பசங்களுக்கு லாட்டின் சொல்லி கொடுக்குற அளவுக்கு திறமையும் இருக்குது. ஆனா ஆக்னஸ்க்கு வந்து படிப்பறிவு இல்லை, படிக்கல, எழுத தெரியாது, படிக்க தெரியாது முன்னாடி, கல்யாணத்துக்கு முன்னாடி. ஏன்னா பின்னாடி அவ வந்து அவங்க கணவருடைய மேசையில அந்த லெட்டரை பார்த்து படிக்க தெரியுது. அதனால பின்னாடி திருமணத்துக்கு அப்புறம் அவ படிக்க கத்துக்கிறான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஆக்னஸை படிக்க வச்சதும் இவர் எஜுகேட் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் போது ஆக்னஸ் வந்து அவங்க சித்தி கொடுமையில கஷ்டப்பட்டிருக்கா. அவளுடைய கணவர் வந்து அப்பா கொடுமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஆக்னஸ் வந்து தைரியமா, இனிமே உங்ககிட்ட எல்லாம் என்னால இருக்க முடியாது, நான் போறேன்னு சொல்லியிருக்கிறா. அது மாதிரி அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம், ஆக்னஸ் தன்னுடைய அப்பா இறந்ததுக்கு அப்புறம் யாரையும் நம்பி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் கடையெல்லாம் வச்சு நடத்திருக்கா. ஆனா இவர் வந்து அந்த மாதிரியே இல்லை. அவங்க அப்பாட்ட அடி வாங்கிக்கிட்டு அவங்க அப்பா சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படியே கூடி குறுகி அவங்க அப்பா கிட்ட இருந்திருக்காரு. இது வந்து வந்துதான் இவரை வந்து லண்டனுக்கு அனுப்பி, இவருக்கு ஏதோ மனசுல இருக்கு, இவர் வந்து அந்த மனசு பிரகாரம் ஏதாவது பண்ணாருன்னா, லண்டன் போய் ஏதாவது செஞ்சாருன்னா இவர் நல்லா வருவாரு அப்படின்னு அவ தெரிஞ்சு, இவன் மூலமா தான் அவரே லண்டனுக்கு போய் இவளாலதான் அவரே ஒரு பெரிய ஆளா வந்திருக்காரு. இது வந்து நான் இவங்க கிட்ட பார்த்த டிஃபரன்சஸ், ஆக்னஸ் கிட்டையும் ஆக்னஸோடைய கணவர்கிட்டையும். ஐ திங்க் நான் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். இன்னும் ஒண்ணு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கதை வந்திருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி கதை வந்து எழுதியிருக்காங்களா என்னன்னு தெரியல. நிறைய புத்தகங்கள் இருக்கும், ஆனா நான் படிக்கல. ஆனா நான் படிச்சதுல வந்து இன்னொன்னு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நான் வந்து த ஷேக்ஸ்பியர் ஸ்டீலர்னு ஒரு புத்தகம் படித்தேன். அது வந்து கேரி பிளாக்வுட் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. 1998 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுவும் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் தான். அதுல வந்து
இவர் ஷேக்ஸ்பியரோடைய நாடக குழு ஒன்று இருக்கும். அப்புறம் ஃபால்க்னர் அப்படிங்கிறவருடைய நாடக குழு ஒன்று இருக்கும். 2 நாடக குழு இருக்கும் லண்டன்லயே. ஷேக்ஸ்பியர் வந்து ஹாம்லெட் நாடகத்தை போடுறாரு, அப்படி எழுதுறாரு, அது பெரிய நாடகமா இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ஃபால்க்னருங்கிறவர் ஒரு 15, 14 வயது பையனை வந்து ஷேக்ஸ்பியர் குழுவுக்கு அனுப்பி, நீ அங்க நாடகம் எழுதுவார்ல, அது எல்லாத்தையும் வேக வேகமா எழுதி அந்த பேப்பர்லாம் எனக்கு எழுதி கொண்டு வந்து கொடு, அவருக்கு முன்னாடி நம்ம போட்டுறணும் அப்படின்ட்டு சொல்லுவாரு. அந்த பையன் அதே மாதிரி பணத்துக்காக ஷேக்ஸ்பியரோடைய குழுவில் போய் சேர்றான். ஆனா அங்க என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து இந்த பையனை நல்லா பாத்துக்கிறாங்க. இங்க ஃபால்க்னர்ட்ட அடி வாங்கிக்கிட்டு இருந்தான். அங்க என்னடான்னா ஷேக்ஸ்பியர் குழுல அவனை தங்கமா வச்சு பாத்துக்கிறாங்க. சரி, அந்த ஆளுக்கு எதுக்கு நம்ம காப்பி பண்ணி கொடுக்கணும், அவன் எதுக்கு இவன் இதை திருடி அவன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இந்த நாடக குழுவிலேயே சேர்ந்துடுறான். அந்த கதையோடைய முடிவுலையும் ஹாம்லெட் நாடகத்தை வந்து அரங்கேற்றுறாங்க. அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது, அதை சொல்லிடலான்ட்டு சொல்றேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி. I'd like to thank you for the thoughtful and beautifully articulated review, because personally, whatever be it, the novel is a very long novel, it's a very large novel, and to understand the intricate emotions, you need to read between the lines, and every line has a story in itself to tell. So அதை ஒரு ரெவ்யூவாக நீங்கள் ஷார்டன் பண்ணி கொடுக்குறதுங்கிறது இட்ஸ் டிஃபிகல்ட் இன் இட் செல்ஃப், அண்ட் டு ட்ரை டு கம்யூனிகேட் த சேம் எமோஷன், do justice to the novelist itself is a huge task, and I think you did that really well, at least for the little bit of நன்றி. novel Thank I you. read. It was a really short, crisp, and articulated novel. Thank you so much for that. And I think you borrowed the emotional core of Hamlet very clearly. The tenderness or the quiet grief, the way the novel lingers around the reader, everything to that. And நீங்க சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, see, in today's digital world, I personally feel such novels written in a time where what humans could actually do was only words and communicate with emotions. It is important to be discussed even in this generation, where that's the only part of the human side that we can resonate with. So either in the 1590s or 2020s, the emotion is still the same. The father's grief, either in the 15s or in the 20s, it's always going to be the same. So how that was talked about in that time is very important for us to be discussed in today's world. So we truly appreciate the time and insight you've shared with us today. And I think I'll not take much of the time. I'll quickly jump to the panel discussion as well. சரி. So with that, I'd like to open the floor for a panel discussion. If anyone has any questions or discussions that you'd like to ask Prabha ma'am, please go forward. ரொம்ப நன்றி. As far as the program went, it went very, very smoothly, very nicely. Thank you, Vishnu Priya. First time she's doing. எக்ஸலண்ட்டாக பண்ணுறீங்க, நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. பிரபா கதை நான் வந்து ஈவன் தோ ஐ வாஸ் இன் த ட்ராவல், I was able to hear the whole story. எந்த இடத்துல என்ன மாதிரி எக்ஸெப்ட் பண்ணுங்க, அவங்களோட தைரியம் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஆர்வம் எப்படி இருந்தது, அந்த மாதிரி கரெக்டாக அதை அந்தந்த இடத்துல அழகாக இன்செர்ட் பண்ணி சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எகெயின் ஒவ்வொரு ஆணின் வளர்ச்சிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாங்க. அதில் வந்து அந்த கதையில் மட்டும் இல்லை, உங்கள் வீட்லேயும் அது இருக்குது அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதை நான் இங்கே பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரபா. கண்டினியூஸ்லி we are going to see you more. Excellent. I don't know whether you read it in English. நீங்கள் சொன்னது அப்படி அழகாக தமிழில் சொன்னீங்க. நீங்கள் ஆங்கிலத்தில் படிச்சிங்களானே ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு எங்களுக்கு, அதனாலதான் புத்தகத்தை பக்கத்துல வச்சிருக்கேன். ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. எங்களுக்கு ஏன்னா வந்து இந்த ஃபோரம்ல மோஸ்ட்லி எல்லாரும் தமிழ் பண்ணுவோம், ஆனால் ஆங்கில புத்தகங்களே செய்திருக்கோம். தேங்க்யூ. ஹோப்ஃபுல்லி டு see you more. ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கேஎல் Ilangovan sir, I saw that you had raised your hand. Do we still have the question that we can discuss here? எனக்கு 2 questions இருக்கு. Can I now raise my questions? Yeah, please sir, please. I'll go after. Okay. ஒண்ணு, அந்த மத்த 2 குழந்தைகளை பத்தி இந்த நாடகத்துல ஒன்னும் சொல்லலையா? நாடகத்துல சொல்றாங்க. அவங்க வந்து அவரு இது கேள்வி 1. கேள்வி 2 வந்து லண்டனுக்கு போறப்போ அந்த கதவுக்கு பின்னாடி இன்னொரு பெண் இருப்பாளா அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க சொன்ன மாதிரி எனக்கு காதுல விழுந்தது.
Yeah. அது அது என்ன நோக்கத்துல அந்த அந்த டவுட் அந்த பெண்மணிக்கு வந்திருக்கு, அந்த மனைவிக்கு வந்திருக்கு அப்படின்னு இந்த 2 கேள்விதான் எனக்கு. ஓகே. ஹேவ் யூ ரிசீவ்ட் மை அதாவது முதல் கொஸ்டின்ஸ்? கேள்வி கேட்டதுங்க, கேட்டது. நன்றி. நான் ஓகே, பதில் சொல்றேன். முதல் ப்ளீஸ். கேள்வி வந்து மத்த 2 பெண்களை பற்றியும் நீங்க கேட்டிருக்கீங்க. அது வந்து இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. நான் வந்து ஆக்னஸ் பத்தி பேசணும் அப்படிங்கறதுனாலதான் அதை மெயினா சொன்னேன். அந்த 2 பெண்களும் ஆம், அவங்க அம்மாக்கு வந்து உதவி பண்றாங்க. ஓ அவங்க மருந்து ஓ வியாபாரம் பண்றாங்கல்ல, அதுல உதவி பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஓகே. அப்புறம் இவ வந்து ஆக்னஸ் வந்து லண்டன் போனப்போ அவ அவளுக்கு வந்து, ஏன்னா அவ லண்டனுக்கே வந்தது கிடையாது. அதுதான் முதல் முறை வர்றா. அதனால அவருடைய வாழ்க்கை, லண்டனில் இருக்கும் வாழ்க்கை அவளுக்கு ஒண்ணுமே ஒரு துளி கூட தெரியாது. அவர் காசு அனுப்புவாரு, வருவாரு, அங்க நடக்கிறத சொல்லுவாரு. அது மட்டும்தான் அவளுக்கு தெரியுமே தவிர அவ வந்து போய் பார்த்ததில்ல. அதனால ஒரு பெண் இருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்கு இருக்குது. என்னுடைய என்னுடைய கேள்வி என்னன்னா, அந்த ஒரு பெண் அந்த மாதிரி ஒரு சந்தேகமான ஒரு நோக்குல அப்படி பாக்குறாளா இல்ல என்ன ஆமா, அப்படின்றது அதுதான் ஒரு அதுதான். நம்ம இது வரைக்கும் இங்க வந்ததில்ல. ஒருவேளை அவருக்கு இங்க ஆஹ் ஒரு குடும்பம் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆஹ் வந்து அவளுக்கு மனசுல ஆட்டோமேட்டிக்கா, அது எல்லா பெண்களுக்கும் வர்றதுதான். அந்த அதுதான் மாதிரி. நான் தெரிஞ்சுக்கிறேன். சோ ஆமா, யுனிவர்சலி the women are almost the same நினைக்கிறேன். அது கரெக்ட் தான். ஓகே ஓகே, thank you for clarifying my doubts, so kind of you. நன்றி. Thank you, sir. So, I will go with my questions, ma'am, if anybody has anything. Oh, okay. We have Tulsi Ram, sir. Yes, sir. Your question, please. வணக்கம். வாழ்த்துக்கள் பிரபா மேடம். ரொம்ப நல்லா நன்றி. நிறைய ஸ்டோரிய. அந்த கதை புத்தகத்தை நான் இன்னும் படிச்சதில்லை, இருந்தாலும் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இந்த சுவாரஸ்யத்தை நீங்க வந்து அந்த மாடுலேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணீங்க. பண்ணும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, கோயம்புத்தூர்ல பீளமேடுல ஹட்கோ காலனியில வசிக்கல, எங்க பிளாக்கு பக்கத்து பிளாக்ல கமலாநாதன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் டைரக்டரா இருந்தாரு. அவங்களோட மிஸ்ஸஸ் பேர் வந்து திரிபுர சுந்தரி கமல். அவங்களும் வந்து ஆபீஸ் அங்க ஆல் இண்டியா ரேடியோல ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து புதன்கிழமை காலையில 7 மணிக்கு வந்து ஒரு கதை வாசிப்பாங்க. நான் வந்து அப்பதான் 90கள்ல கம்பெனியில ஜாயின் பண்ண புதுசு. வெளி பஸ்ல தான் வந்து, கம்பெனி பஸ் எனக்கு அப்ப கொடுக்கப்படல, அதனால வெளி பஸ்ல தான் போகணும். அந்த கதையை வந்து அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். ஆக்சுவலா நான் அவங்கள அந்த கதையை கேட்கறதே கதைக்காக இல்ல, அவங்களோட உச்சரிப்பு, அந்த கதையை ஏற்ற இறக்கத்தோட சொல்ற அந்த நெளிவு சுழிவுகளை ரசிக்கிறதுக்காகவே அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த கதையை கேட்டு முடிச்சா ஓடி போய் தான் பஸ் ஏறணும். இருந்தாலும் அதை வந்து ஒரு இதா மெனக்கெட்டு அந்த கதையை கேட்டு போவேன். இன்னைக்கு ஏனோ தெரியல அந்த நாள் ஞாபகம் வந்தது. உங்களோட மாடுலேஷன் அந்த அளவுக்கு வந்து கதையை அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டு போன மாதிரி இருந்தது. அவங்க அந்த கதை சொல்ற பாங்கு வந்து, உங்களோட குரல் வித்தியாசம் இருந்தது ஒழிய அந்த கதையை சொல்ற பாங்கு வந்து அப்படியே, நான் அந்த ஹேம்லெட் கதையை வந்து படிக்கல, ஆனா அப்படியே உள்ள வாங்கின மாதிரியான ஒரு இருந்தது. இதற்கு பின்னால் நீங்க அந்த கடுமையான உழைப்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அதை உள்வாங்கி அதை உங்களோட இங்கிலீஷ் புத்தகத்துல இருந்ததை தமிழ் படுத்தி மற்றவங்களுக்கும் புரியணும் அப்படின்னா அதை கண்டிப்பா ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை வாசிச்சிருக்கணும் அப்படின்றது என்னோட கணிப்பு. கேள்வி என்ன இல்லை, நல்ல கதை, நல்ல திறனாய்வு. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. Thank you, sir. Thank you. Okay, I don't see any more hands raised, at least for now. So I'll just quickly go into a question that I have. So I've read a couple of Shakespearean novels, maybe not O'Farrell's, but I've read a couple of Shakespearean novels, and I specifically know a lot of the language being used is not just plain English. It's a little difficult to comprehend the actual script as well. And one thing I noticed here is, I feel like in the particular novel, Agnes is like the emotional center, and husband who is at the end, I mean the climax, everything is based on that one skit or play that her husband enacts. But Anna avaroda voice is more on the background. It is not the emotional center here. So do you think Agnes centra வைக்கிறதுனால இந்த ஸ்டோரி அந்த ஸ்ட்ரென்த் வந்திருக்கா, or do you think we lose out on a historical voice if maybe அந்த ஹஸ்பண்டோட வாய்ஸ்ல நம்ம இந்த கதையை கேட்டிருந்தோம்னா there would have been a different shift of the storyன்னு உங்களுக்கு தோணுதா? இந்த கேள்வியை வந்து மேகி ஒஃபரல்ட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க.
இத வந்து நீங்க ஆக்னஸ பற்றி தான் நீங்க நிறைய குறிப்பிட்டிருக்கீங்க. ஷேக்ஸ்பியரை பத்தியே இல்லையே அப்படின்ட்டு. இந்த நான் திரைப்படமும் பார்த்துட்டேன், ஹாம்லெட் திரைப்படம். அதுல வந்து ஓரிரு இடங்கள்ல வந்து ஷேக்ஸ்பியர், வில்லியம் அப்படின்லாம் அவருடைய பேரை சொல்றாங்க. ஆனா இந்த புத்தகத்துல ஒரு இடத்துல கூட ஷேக்ஸ்பியரை வந்து அவங்க ஷேக்ஸ்பியர்னே குறிப்பிடல. அது எதனால அப்படின்னா, இந்த புத்தகம் முழுக்க ஆக்னஸ் பற்றி மட்டுமே. அவர் வந்து பின்னாடி தான் இருக்கிறாரு. அதனாலதான் ஷேக்ஸ்பியரை வந்து அவங்க ஷேக்ஸ்பியர்னே குறிப்பிடல. அவருடைய கணவர், ஆக்னஸோடைய கணவர், அந்த லாட்டின் டியூட்டர் அப்படின்னே குறிப்பிட்டிருக்காங்க. அதனால முக்கியத்துவம் வந்து ஆக்னஸ்க்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. அதை அவங்க சொன்னாங்க, நானும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். And my last question will be like, after Hamnet and the particular, நானும் படம் தான் பார்த்தேன். I have not read the novel in the actual script, but after Hamlet's death is when அவரோட absence வந்து feels more louder than his presence. அவர் இருக்கும்போது அந்த கதையில அவருக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸை விட அவர் போனதுக்கு அப்புறமாட்டி அந்த கிரீஃப் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதத்துல தான் நம்மளுக்கு ஹேம்னெட்டை வந்து இன்னுமே நல்லா நம்ம we'll get introduced to him more. So கரெக்ட், why கரெக்ட். do you think ஒரு ஃபேரல் as a person அவர் இருக்கும்போது அந்த இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவா காட்டாம அவர் போனதுக்கு அப்புறம் அந்த கிரீஃப்ங்கிற ஒரு எமோஷன் அந்த ரூட்டை சூஸ் பண்ணி she chose to explain his presence in the novel. So why do you think she should have done that? Maybe அந்த at least I felt like Hamlet இருக்கும்போதே அந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த குழந்தைக்கு கொடுத்துருந்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு. So that I could have connected better. At least in the movie it is like that. Maybe novel படிச்சவங்களுக்கு it was different, I'm not sure. But I feel she chose his absence more louder than his presence. And I'm ஆமா, not sure why. Yeah. ஆமா. அது அது குழந்தை வளருது, அவங்க நல்லா படிக்கணும் அப்படித்தான் அவங்க இருந்திருப்பாங்களே தவிர அவனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ட்டு நினைச்சிருக்க மாட்டாங்க. அது போக ஹேம்லெட் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஹேம்லெட்டுங்கிற நாடகத்தையே எழுதி அது ஒரு பெரிய நாடகமா இருந்திருக்கு. அதனால மேபி ஐ டோன்ட் நோ. என்னுடைய ஏன்னா இது கருத்து இதுதான். the novel itself is named after him. Even though ஆமா, Agnes voiceல நம்ம அதை வந்து கேட்டா கூட பேசினாலும் ஏன்னா இந்த குழந்தையாலதான் அவங்களுடைய வலிகள் வந்து இங்க வந்து காட்டுறாங்க. அதனாலதான் ஹேம்லெட்டை வச்சு அது இந்த புத்தகம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து இறகுல எழுதுவாரு. அதனாலதான் அந்த கண்ணு கூட அந்த தெரிய மாட்டேங்குது. இது கண்ணுல கூட அந்த இறகு இருக்கிற மாதிரி அந்த புத்தகத்துல இருக்கும். Okay, okay. We have one more question now, I think from யாரோ Ram. கையை தூக்கி இருக்காங்க. Ramkumar sir, you can please carry on with the question. வணக்கம் மேடம். ஆ, ரொம்ப அருமையா இருந்துச்சு கடம் கதை. நன்றி. அது 2-3 இடத்துல ரொம்ப ஹார்ட் டச்சிங் ஆச்சு. எந்த இடத்துல மேம், நான் ஒரு 10 இயர்ஸ் பிஃபோரா தினமணியில் ஒரு ஆர்டிகல் படித்தேன். அந்த அம்மா ராணிப்பேட்டையில் உள்ளவங்க ஒரு உயர் அதிகாரி. அவங்க வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட குளத்துல வந்து மேல வந்து ஒரு அதிகாரி ஆயிட்டாங்க. அதனால இப்போ அந்த கட்டுரை எழுதுறாங்க. அவங்க அந்த கட்டுரை என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து இந்த தோல், மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல் இதெல்லாம் நாங்கள் செஞ்சு நாங்கள் ஷூ செய்யற ஃபேக்டரியில் நாங்கள் அம்மா அப்பெல்லாம் வேலை பார்த்தோம். அதனால அந்த ஆடு மாடெல்லாம் கொண்டுட்டு அதுல இருந்து வர தோலை வந்து தான் செய்யறோம். அதனால நான் வந்து என் லைஃப்ல வந்து இந்த லெதர் ப்ராடக்ட் இது நாங்கள் யூஸ் பண்றது இல்லை. ஆக்சுவலாக சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்களுக்கு காசு பயன்படுத்தலை. இப்போ நான் படிச்சு ஒரு உயர் அதிகாரியா வந்துட்டேன். உயர் அதிகாரி வந்தாலும் அந்த ஒரு உயிரினத்தை கொண்டு தான் செய்யறாங்க. நம்ம பயன்பாட்டை குறைக்கிறதுனால அந்த ப்ரொடக்ஷன் கொஞ்சம் குறையும் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் அங்கங்க அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க அந்த பொதுவாக லேடிஸ் எல்லாம் பார்த்தா இந்த லெதர் பேகு இதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம், ஜென்ஸ் எல்லாம் ஷூ போட வேண்டாம், செப்பல் போடுங்க. நம்மளோட அவங்க ஆக்சுவலாக ராணிப்பட்ட வேலூர் அந்த லைன் அந்த தட்பவெப்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம சொல்றது வந்து ஒரு 10 இயர்ஸ் பிஃபோரா படிச்சது. அந்த டச்சிங் இந்த கதையில வருது. ஒரு அந்த அப்போ இது டக்குன்னு ஞாபகம் வந்துருச்சு. அதனால ரொம்ப ஃபீல் ஆச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. அந்த ஆக்னஸ் வந்து அவங்க சித்தி கொடுமையால வளர்ந்தவங்க. ஹஸ்பண்ட் வந்து அப்பாவோட கொடுமை. 2 பேருமே கொடுமைப்படுத்தி வந்து இவங்க நினைச்சு இந்த மாதிரி ஒரு நாள் அந்த பிளே டச்சிங் 2 பேரும் ஜாயின் பண்றது. 2 பேருமே கஷ்டப்படுத்துறவங்க, பேரண்ட்ஸ் கஷ்டப்படுத்தி அந்த கொடுமையில் வளர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி கதை நல்லா இருந்துச்சுன்னா. அப்புறம் உங்களுடைய உச்சரிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமா ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்புறம் லைவா நீங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை அப்படியே வந்தீங்க. அப்புறம் கதைக்குள்ளே கொண்டு போயிட்டீங்க. அப்படியே பிரமாதமா இருந்துச்சு. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒரு டவுட் மட்டும் இந்த ஸ்டோரியில எனக்கு. ஹேம்லெட்டுக்கு ஷேக்ஸ்பியருக்கு 2 ஒய்ஃபு. அதுல ஃபர்ஸ்ட் தான் ஆக்னஸ். பட் ஷேக்ஸ்பியர் இந்த ஹேம்லெட் நாவல் மேம் அது எப்போ எழுதி ரிலீஸ் பண்ணா 1599 to
1602 அந்த 3 வருஷத்துலாம் புக்கு எழுதி ரிலீஸ் பண்றாரு. ஆமா ஒரிஜினல் ஷேக்ஸ்பியர். ஆமா ஆனா இந்த ஸ்டோரி எப்போதும் 1590ல நடக்கிற மாதிரி சொல்றீங்க. அப்ப ஆமா அட்வான்ஸா இருக்கிற அப்படித்தான் மாதிரி இருக்கு. அவங்க வந்து அந்த பியூபானிக் பிளேக் எப்போ வருது அதை எதோ இது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் தான். அவங்களுடைய ஹிஸ்டரிய வச்சு அவங்களுடைய சொந்த இது கருத்துக்களையும் உள்ள போட்டிருக்காங்க. ஓகே சரி சரி அதனால அவங்க அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ரைட் அதான் டவுட் இருந்துச்சு. சரி சரிண்ணா ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி மேம். வாய்ப்புக்கு நன்றி மேம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் கலந்துக்க இந்த மாதிரி அடிக்கடி நீங்களும் வாங்க. உங்களோட குரல் வளம் அவ்வளோ சிறப்பாக இருக்குமா. அதை நன்றி பயன்படுத்திக்கங்க. நன்றி நன்றி மேம். நன்றி. கேக்குதா உங்களுக்கு நான் பேசுறது? கேக்குது. சூப்பர். நான் வந்து 2 பாயிண்ட்டை திருப்பியும் ஞாபகப்படுத்தணும்னு நினச்சேன். ஒன்று வந்து நான் இந்த புத்தகத்தை போடுறதுக்கு அட்டை நம்மளோட அந்த ஃப்ளையர் பண்ணுறதுக்கு பிரபா கிட்ட கேட்டப்போ அவங்க ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த இறகு கண்ணில் வச்சதை வந்து சொன்னாங்க அப்படின்னு எனக்கு இப்போ இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. இன்னொன்று இந்த கதை முழுசுமே வந்து பிரபா எங்கேயுமே வந்து ஷேக்ஸ்பியர் பேரையே கொண்டு வரல. எப்போவுமே வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களோட ஆக்னஸோட ஹஸ்பண்டு, அவரோட கணவர் அப்படியே சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ அப்போவும் எனக்கு வந்து ஏன் இப்படி கணவர்னு மட்டுமே சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுவும் எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோட தான் புரிஞ்சுது பிரபா. இந்த கதையோட ஃபோக்கஸே வந்து ஆக்னஸை வச்சதுனால அவரோட பேரை கூட அவங்க அவ்வளோவா மென்ஷன் பண்ணல மென்ஷனே பண்ணல அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சுது. ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு பிரபா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றிங்க நன்றிங்க. தேங்க்யூ. பாலானா ஒரு கமெண்ட் ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும். ஆனா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு இல்லை காமெண்ட் அதுக்காக நிறைய புத்தகங்களை படிக்கிறது மட்டும் இல்லாமல் திறனாய்வு செய்கிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விடயம் கிடையாது. கதையை சொல்லிட்டு போயிடலாம். அதில் மனைவி பிரபா வந்து இதில் பல நேரம் எடுத்துக்கொண்டு இதை வந்து 2-3 பரிமாணங்களில் திறனாய்வு செய்திருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு திறனாய்வுனா கதை சொல்றது ஒன்று இருக்கு, இன்னொன்று இந்த வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல்னு சொல்லுவாங்க. வெர்டிக்கல்னா ஒன்று வந்து அந்த அந்த ஆசிரியருடைய பல நூல்களையும் எடுத்து அந்த நூல்கள் எல்லாம் அவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க, இதில் அவங்களுடைய எழுத்து நடை எப்படி இருக்கு, கதைகள் எப்படி எந்த மாதிரி வளர்ச்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றது. அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தாலும் நமக்கு அதிகமாக வேணுங்கிறது இந்த ஹரிசாண்டலா இந்த மாதிரி டாபிக்ல வந்து மற்ற ஆசிரியர்கள்லாம் எப்படி எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் சுவையாக இருக்கும். அதில் இந்த ஷேக்ஸ்பியர் ஸ்டீலர் பற்றி அது சொன்னது அதெல்லாம் மிகவும் சுவாரஸ்யமானது. அதற்கு மிக்க நன்றி. 3வதாக இப்போ ரீசெண்டாக தான் வந்துக்கிட்டு இருக்குது தேர்ட் டைமென்ஷன் அப்படின்னு. அந்த இதில் வந்து பார்க்கும் பொழுது இப்போ வேற மீடியாக்களில் இந்த கதை வந்து எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, இல்லை ஒரு பாட்காஸ்ட்லேயோ இல்லை ஒரு நாடகத்திலையோ இல்லைன்னா சினிமாவிலையோ எப்படி சொல்லப்பட்டிருக்குது, இதையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குது. அதையும் திரைப்படத்தையும் பார்த்துருந்ததுனால அதையும் ஒப்பிட்டு சொன்னது அருமை. மேலும் இந்த மாதிரி பல புத்தகங்களை திறனாய்வு செய்து பலருக்கும் பயன்படுத்தி சொல்ல வேண்டும்னு விரும்பி கேட்டுக்கிறேன். அருமை. நன்றி. Thank you, Bharat. Is there any more questions from... Yes, Ilamaran sir, please carry on, sir. ரமா மேடம் ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. ஆன்லைன்ல கேட்ட ஃபீலிங்கே இல்லை, நம்ம அந்த திண்ணையில உட்காந்து கதை கேட்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்து ரொம்ப பொறுமையா இந்த ஒரு நல்ல மாடுலேஷன் இருந்து ரொம்ப ரொம்ப ஆழ்ந்து படிச்சிருக்கீங்க, நல்லா தெரியுது. எனக்கு எதுவும் கேள்விகள் இல்லை, நீங்க தொடர்ந்து இணையணும். ஆனா ஒரே ஒரு கேள்வி வந்து, இதோட தமிழ் மொழிபெயர்ப்பு ஏதாவது வந்திருக்கா, அது வரைக்கும் வெளியே வந்திருக்கா? இது வரைக்கும் வந்தது இல்ல, மேபி பண்ணலாம். ஆமா சார் எல்லாம் வேற ஏதாவது வந்திருந்தா நீங்களே பேச கூப்பிடலாம் மேடம். பிரபா மேடம் இணைந்திருக்காங்களா யாராவது? ஓகே சார். வந்து அசோகமித்திரன் சாருடைய புதல்வர்கள் 2 பேர் வந்து இணையறதுக்கு இருக்காங்க. நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி அவங்க இணைவாங்க. இன்னைக்கு இணைந்த அனைத்து புதியவர்களும் அடுத்த வாரம் இணையணும்னு கேஎல் மேடம் கேட்டுக்கிறாங்க. அடுத்த வார புத்தக திறனாய்வு தண்ணீர் ஸ்வீடன்ல இருந்து என்னுடைய நண்பர் வந்து திறனாய்வு செய்ய இருக்கிறார். அதான் கேஎல் மேடம் சொல்ல ட்ரை பண்ணாங்க, அது பேக்ரவுண்ட் வாய்ஸ் நமக்கு கேட்கல. நன்றி மேடம். நன்றி. We have one more person raising the hand. Jagadambigai ma'am, I think you can.
வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. மேம். நான் பிரபாவோட காலேஜ் மேட் ஓ! ஜெகதாம்பிகை. ஓ ஜெகதாம்பிகை. ஆச்சரியமா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. கதை சூப்பரா இருந்துச்சு பிரபா. நல்லா இருந்துச்சு. நான் கேட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி நல்லா ஜெகதா. இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. கால் பண்றேன் உன்ன. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கதை கன்வே பண்ண விதம். ஓகே. ரொம்ப சரி, நன்றி கொஞ்சம் ஜெகதா. அறிமுகப்படுத்திக்கலாம் மேடம். அறிமுகப்படுத்தணும்னா கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்க. ஜெகதாம்பிகை மேடம், உங்களை பத்தி ஒரு சில நானும் வார்த்தை. பிரபாவும் காலேஜ் மேட் சார். ஓகே. எல்லாம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கோம். ஓ சூப்பர். நீங்க எங்க வசிக்கிறீங்க? புத்தகம் படிக்கும் ஆர்வம் இருக்கிறதா? நீங்க தொடர்ந்து இணையலாம் அந்த இதுல. ஓகே சார். நான் தென்காசி சார். தென்காசி. ஓகே. இந்த நிகழ்வு வந்து வாரம் வாரம் நடத்திக்கிட்டு இருக்கோம் நாங்க, புத்தக திறனாய்வு. முதல்ல எங்களுடைய கல்லூரிய முன்னாள் மாணவர்கள் மட்டும் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நண்பர்கள், உறவினர்கள்னு இது வந்து எங்களுடைய 158வது வாரம். கடந்த 3 வருடங்களாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க தொடர்ந்து இணையலாம் அந்த ப்ரோக்ராம்ல. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 7 மணிக்கு. ஓகேங்க சார். தேங்க்ஸ் ஜெகதா ரொம்ப வந்ததுக்கு. நன்றி சார். தேங்க்யூ. பிரபா நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஜெகதா. இளவரன் கேக்குதா? நான் சங்கர் பேசுறேன். கேக்குது சங்கர், பேசு. கேக்குது சங்கர். ரொம்ப நன்றி. முதல்ல அவங்களோட இந்த ரிவ்யூ பார்த்தேன்னா ஒரே வார்த்தையில தமிழ்ல சொல்லணும்னா உணர்ச்சி கடத்தல், அதுதான் எனக்கு தோணுது. அவங்க வந்து ஒரு திரைப்படம் மாதிரி வந்து ஒரு ரிவ்யூ வந்து நான் என்ன சொல்றது, நான் லாஸ்ட் வீக்ல தான் ஜாயின் பண்ணேன். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயமும் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னா இந்த குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தை தூண்டுனது. இப்போ உண்மையாலுமே பிரபா மேடத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க வந்து அப்படியே ஒரு பிக்சரைசேஷன் பண்ண மாதிரி இருந்தது. என்னால வந்து ஒரு விஷுவலா ஒரு கதையை வந்து எவ்வளோ அந்த ரிவ்யூவை சொல்றது வந்து விஷுவலா எப்படி கிரியேட் பண்றாங்கிறது பெரிய விஷயம். பிரபா மேடம் நீங்க டைரக்ஷன் கூட பண்ணலாம், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அருமையா அதை வந்து எல்லாரையும் கனெக்ட் பண்ண வச்சீங்க. அது வந்து அதை வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு அந்த கேள்வி இருந்தது, மற்ற குழந்தைகளை என்ன ஆச்சு அதை பத்தி ஏன் சொல்லலங்கிறத ஆல்ரெடி சார் கேட்டுட்டாரு. அதுதான் என்னோட கேள்வியாகவும் இருந்தது. ஆனா எனக்கு முன்னாடியே சார் கேட்டாரு, மேஜர் சார். ஸோ ரொம்ப நன்றி. ரொம்ப மிகச்சிறந்த ஒரு ரிவ்யூ நான் பார்த்ததுல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து கேலக்காக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன். அவங்க தான் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க டு ஜாயின் திஸ் குரூப். ஸோ அனைவருக்கும் நன்றி. நன்றி சங்கர். தொடர்ந்து நன்றி. நன்றி. Thank you, sir. I don't see any more hands raised at the moment. If anybody has any other questions. If Prabha madam has final words, we can hear and close. Okay, madam. நீங்க ஒரு க்ளோஷர் டாக் ஏதாவது இருந்ததுன்னா உங்களை பண்ண சொல்றேன். ஓகே. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் நான் இந்த புத்தகத்துல உள்ள அனைத்து மத்த கேரக்டர்ஸை பத்தி எல்லாம் சொல்லல. அதனால கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிங்க. திரைப்படம் பார்க்கறதோட புத்தகம் படிக்கிறது நல்லா இருக்கும். என்ன கேட்டா என்னுடைய ஸ்டைல்ல நான் ஒண்ணு சொல்றேன். புக்கு படிக்கிறது மட்டன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி. அங்க போய் படம் மட்டும் பாக்குறது வெறும் குஸ்கா பிரியாணி சாப்பிட்ற மாதிரி. அதனால புக்கு படிங்க. முக்கியமானதெல்லாம் போயிருவாங்க. நன்றி. So we'll be closing the panel discussion, and thank you, Prabha ma'am. You've taken out a lot of time, I believe, because it's not just about the 40 minutes you dedicated here, but the whole time you spent on also reading the novel, just so that we can get a piece of that literary art. Because I think nobody here has enough time in their life to read all great novels out there. But people like you, if you can give a piece of your words for those novels, it's still an extract, and we're able to get the same emotion out of it, and the legacy continues. And I believe with the upcoming weeks and the many more sessions to come, the Readers Forum will continue doing this. They'll carry forward the legacy of many Tamil, English, and any language authors. And maybe probably people like us, the next generation, should also be a part of it to just understand how much a human emotion and just bare words can communicate for life in itself. Thank you, ma'am. Thank you, Prabha ma'am. Hope to see you in future sessions as well, future Readers Forum sessions as well. Thank you, Lakshmi ma'am. Thank you, Lamaran sir. And thanks to everybody who's joined, who took out the time on this Saturday evening to be a part of the session. I hope to see all of you again next week. Thank you.